ஜயத்யாஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹா. இந்த பூமியில் தினமும் இரவில் இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த இருளை போக்குவதற்காக தினமும் சூரியன் உதித்து விடுகிறார். ஆனால் மறுபடியும் இரவு வருகிறது, மறுபடியும் இருள் சூழ்கிறது. இப்படி மாற்றி மாற்றி பகலும் இரவும் வெளிச்சமும் இருட்டுமாக செல்லுகின்றன. ஆனால் நம்முடைய மனதில் மட்டும் எப்போதும் இருட்டுதான் இருக்கிறது. அறிவின்மைதான் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் யார் என்கிற உண்மையான புரிதலும் நமக்கு இல்லை. என்னை படைத்த பரமாத்மா எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளவில்லை. நான் அடைய வேண்டிய உயர்ந்த இலக்கு என்ன என்பதும் புரியவில்லை. ஏதோ உடல் நலம், உடலை கொண்டு அடையக்கூடிய இன்பங்கள், இந்த உலகத்து இன்பங்களே போதும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். ஆத்மாவினுடைய நன்மையை பற்றியோ முக்தியடையும் வழியை பற்றியோ நமக்கு எந்த எண்ணமும் பிறப்பதும் கிடையாது. இப்படி மனதில் இருக்கும் இருட்டை எந்த சூரியன் போக்குவார்? உலகத்தில் வெளியில் உதிக்கக்கூடிய சூரியனால் மனதில் இருக்கும் இருட்டை போக்க முடியாது. அது பரமாத்மாவான சூரியனால் மட்டும்தான் முடியும். அதனால்தான் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தானே அயோத்திமா நகரிலே இக்ஷ்வாக்கு வம்சத்தில் ராமனாக பிறந்தாராம். அந்த ராமனையே ஒரு சூரியனாக கொண்டு சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பாடுகிறார். ஜயதி ஆஸ்ரித சந்திராச துவாந்த வித்வம்சனோதயா. தன்னை பற்றின பக்தர்கள், இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு என்னென்ன துன்பம் இருக்குமோ, என்னென்ன அறிவின்மை இருக்குமோ, கலக்கம், மயக்கம், கவலை இருக்குமோ, அது அனைத்தும் தான் இருட்டை போல சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இருட்டை போக்குவதற்கு ஒரு சூரியன் வேண்டாமா? அதுதான் ராமன் என்கிற சூரியன். ராம திவாகரன், பரமவ்யோம பாஸ்கரன் என்று தெரிவிக்கிறார். பரமவ்யோமம் என்றால் மகாகாசமான வைகுந்தம். அந்த வைகுந்தத்துல ஒரு சூரியன் இருக்காராம். இந்த ஆகாசத்தில் இருக்கிற சூரியன் சாயங்காலமானா பட்டு போய் விடுவார். ஆனா வைகுந்தத்தில் இருக்கும் சூரியன் என்றும் பிரகாசிக்கிறார். அவர்தான் இந்த பூவலகத்தில் ராமனாக பிறந்து நம்முடைய இருட்டனைத்தையும் போக்குகிறார் என்று வேதாந்தேசிகன் தெரிவிக்கிறார். இப்போது எதற்கு ராமனை பற்றி இவ்வளவு பேச்சு? எந்த சன்னதியை சேவிக்கப் போகிறோம் என்றால் தொண்டை நாட்டு திருத்தலங்களைத்தான் நாம் தரிசித்து வருகிறோம். அதில் காஞ்சிபுரம் நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல திவ்யதேசங்களை தேவித்து முடித்து விட்டோம். கடைசியாக தேவப்பெருமாள் வரதராஜ பெருமானையும் தரிசித்தோம். தற்போது தொண்டை மண்டலத்துக்குள்ளே காஞ்சிபுரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மற்ற திவ்யதேசங்களை ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். அதில் முதலாவதாக நாம் வந்திருக்கும் இடம் காஞ்சிபுரத்துக்கு மேற்கே ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருப்புட்குழி என்கிற அழகான திவ்யதேசம். இது ராமனே நித்தியவாசம் செய்யும் இடமாக கொண்டாடப்படுகிறது. ராமனுக்கும் இந்த ஊருக்கும் என்ன தொடர்பு? ஏன் திருப்புட்குழி என்று பெயர் ஏற்பட்டது என்று பார்த்தோம் என்றால், அது முதல்ல தேசிகன் ஒரு ஸ்லோகம் தெரிவித்தாரே, அதோடு நெருக்கமான தொடர்புடையதுதான். ராமன் சூரியனைப் போல் இருக்கிறார். அந்த சூரியன் நம்முடைய மனதில் இருக்கும் அறிவின்மை என்கிற இருட்டை போக்கப் போகிறது என்று பார்த்தோம் அல்லவா? சூரியனா இருட்டை போக்குகிறார். சூரியனுடைய ஒளிதானே நம்மை வந்து அடைகிறது. சூரியன் எங்கேயோ இருக்கார். சூரியனுடைய ஒளி கதிர்கள் தானே நம்மை வந்து அடைகின்றன. அதுதானே இருட்டை போக்குகிறது. அதை போல் ராமன் என்கிற சூரியனுக்கு ஒளி கதிராக இருப்பது யார் என்று பார்த்தோம் என்றால், பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹா. சீதை என்கிற தேவிதான் ராமனுக்கு கதிர்கள் போன்றவளாம். ராமன் சூரியனை போல தொலைவில் இருப்பார். அந்த ராமனுடைய ஒளி கதிர்கள் ஸ்தானத்தில் சீதை இருக்கிறாளாம். அந்த சீதை தான் நம்மை வந்து அடைந்து நமக்கு உபதேசம் செய்து நம்முடைய அறிவின்மையை போக்கி நம்மை நல்வழிப்படுத்தி ராமனிடத்திலே சேர்த்து வைக்கிறாள். அந்த சீதையை ராவணன் என்கிற அரக்கர்குல தலைவன் ராமனிடத்திலிருந்து பிரித்து விட்டான். பஞ்சவட்டி என்கிற அழகான ஸ்தலத்தில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் வாழ்ந்து வந்தார்கள். 14 ஆண்டுகள் வனவாசம் ராமனுக்கு விதிக்கப்பட்டது. அதில் 13 ஆண்டுகளும் 2 மாதங்களும் முடிந்துவிட்டன. தண்டகாரண்ய காட்டில் 13 ஆண்டுகள் ராமன் இங்கும் அங்கும் சுத்தி திரிந்தார். கடைசியில பஞ்சவட்டிக்கு வந்து சேர்ந்தார். அங்கு ஒரு 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருந்தார். 13 ஆண்டுகளும் 2 மாதங்களும் முடிந்து போய்விட்டன.
அந்த சமயத்துக்குத்தான் சூர்பனகை என்பவள் எதிர்ச்சையாக வந்தாள். ராமனை பார்த்து ஆசைப்பட்டாள். ராமன் திருமணம் செய்ய மறுத்தார். லக்ஷ்மணனை கை காட்டினார். லக்ஷ்மணனும் மறுத்தான். அவளுக்கு கோபம் ஏற்பட்டு சீதையை தாக்கப் போனாள். லக்ஷ்மணன் காது மூக்குகளை அறுத்தான். இந்த செய்தி கேட்டு கரதூஷணாதிகள் வர 14,000 பேரையும் ஜனஸ்தானத்திலே ராமன் கொன்று முடித்தார். இதை கேட்டு சீதையை அபகரிப்பதற்காக ராவணேஸ்வரன் வந்து மாயமானாக மாரீச்சனை அனுப்பி ராமனை அப்புறப்படுத்திவிட்டு லக்ஷ்மணனையும் ராமன் குரலிலேயே கத்தி அழைத்து கொண்டு போய்விட்டு சீதையை தானே ராவணன் வந்து கடத்தி போனான். என்ன இவ்வளவு வேகமா சொல்லிறேன்னா கதை தெரிந்தது தானே, இதெல்லாம் ராமாயணத்தினுடைய கதை. அந்த சமயத்தில் தான் ஜட்டாயு என்கிற உயர்ந்த கழுகரசன் பறவை அவர் போய் சீதைக்காக சண்டை போடுகிறார். ராமன் பஞ்சவட்டையில் தங்கினதே இந்த இடத்துல ஜட்டாயு இருக்கிறார் என்பதால் தான். ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்லுகிறார், இஹ வத்ஸ்யாமி சௌமித்ரே சார்த்தமேதேன பக்ஷிணா என்று ராமாயணத்துல ஸ்லோகம் வருகிறது. சௌமித்ரே லக்ஷ்மணா, இனி புது இடத்தை தேட வேண்டாம். எப்ப கிருத்ரராஜனான கழுகரசனான ஜட்டாயு இங்கு இருக்கிறாரோ நானும் அவரோடு சேர்ந்தே இருந்து விடுகிறேன். ராமன் என்ன சொல்லியிருக்கணும், நான் இங்க இருக்க போறேன், அவர் எங்கூட இருக்கட்டும்னு ராமன் சொல்லல. ஓ, அவர் ஜட்டாயு இந்த இடத்துல இருக்கார், நானும் அவரோடையே சேர்ந்து இருந்துடுறேனே. என்னுடைய தகப்பனார் தசரதனோடு சேர்ந்து வாழ வேண்டும்னு ஆசைப்பட்டேன். அது என்னமோ கைகேயிக்கு அதில் விருப்பம் இல்லை, நாட்டை விட்டு வெளியே போ என்று துரத்தி விட்டாள். பரவாயில்ல, என்னுடைய தந்தையை போலவே தந்தை ஸ்தானத்துல இவர் பெரிய உடையார்னு பெயர். அந்த கழுகரசனான ஜட்டாயு இருக்கிறார், அவருடைய சிறகுக்கு கீழே வாழ்ந்து விடுகிறேன். தசரதன் தோளுக்கு கீழே வாழணும்னு நினைச்சேன், முடியல. ஜட்டாயுவினுடைய சிறகுக்கு கீழே வாழ ஆசைப்படுகிறேன் என்று ராமன் தெரிவிக்கிறார். ஆங்காங்கு சுற்றி திரிந்து வந்தவர் கடைசியில பஞ்சவட்டிக்கு மேல எங்கும் போவதாகவே இல்லை, இங்கேயே ஆனந்தமாக இருந்து விடலாம் என்றுதான் ராமன் ஆசைப்பட்டார். திருப்பேர் நகரான் திருமாலிரும் சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். பகவானுக்கு நம்மாழ்வார மனசுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாம். முதல்ல திருப்பேர் நகர் அப்பக்குடத்தான் பெருமானாக சயனித்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி வந்து திருமாலிரும் சோழமல அழகராக நின்றுண்டாராம். அங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார் மனசுக்கு வந்தாராம். இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்குதான் இருப்பேன்னு சொல்லிட்டாராம். அதே போல ராமன் பிறந்தது அயோத்தியில். அங்கிருந்து வந்து சித்திரகூடத்துல தங்கினார். சித்திரகூடத்திலிருந்து பஞ்சவட்டிக்கு வந்தாரா, நான் பஞ்சவட்டியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், ஜட்டாயுவோடு தான் இருப்பேன்னு ஆசையோடு இருந்தாராம். அப்ப ஆழ்வார் மனசுக்கு வருவதற்கு பகவான் 2 இடங்களை தாண்டி வந்தாரோ இல்லையோ, திருப்பேர் நகர், திருமாலிரும் சோலை, ஆழ்வார் மனசு. அதே போல அயோத்தி, சித்திரகூடம், பஞ்சவட்டி, ஜட்டாயுனுடைய சிறகு நிழல். இப்படி ராமன் ஆசைப்பட்டு வந்து இனிமேல் எங்குமே போகக்கூடாது என்று ஜட்டாயுவனிடத்துல காதலோடு இருந்தான். அந்த ஜட்டாயு ராவணனோடு சண்டையிட்டார், தோத்து போனார். அவனை தடுக்க முடியவில்லை. தன்னுடைய வாளால் ராவணன் ஜட்டாயுனுடைய சிறகுகளை அறுத்து கீழே தள்ளிவிட்டான். ராமன் சீதையை தேடிக்கொண்டு வரும் வழியில் அந்த ஜட்டாயு குத்துயிரும் குலையுருமாக இங்கே கிடப்பதை பார்க்கிறார். பார்த்தவுடனே மிகுந்த வருத்தம். அந்த ஜட்டாயுவினிடத்துல கேட்டுத்தான் ராவணன் தான் சீதையை அபகரித்துக் கொண்டு போனான் என்று ராமனுக்கு தெரிய வருகிறது. அங்கே ராமன் மடியிலேயே ஜட்டாயு உயிரை நீத்து விடுகிறார். அந்த ஜட்டாயுவுக்கு ராமன் தான் ஈமைச் சடங்குகளை செய்கிறார். அந்திம சம்ஸ்காரம்னு சொல்றோம் இல்லையோ, ஒருத்தர் மரணம் அடைந்து விட்டார் என்றால் அவருடைய உடலுக்கு தகனம் எரிக்க வேண்டுமல்லவா, அந்த தகன சம்ஸ்காரம் ஈமைச் சடங்குகளை ராமன் தான் இந்த ஜட்டாயுவுக்கு செய்து வைக்கிறார். ஏன்னா ராமனுக்கு ஆசை, என்னுடைய தகப்பனார் தசரதன், அவர் மரிக்கும் போது நான் அயோத்தியில் இருக்கவில்லை, அவருக்கு என்னால் ஈமைச் சடங்குகளை செய்ய முடியவில்லை, போனா போறது அவர் ஸ்தானத்தில் இருக்கும் ஜட்டாயுவுக்காவது நான் செய்ய வேண்டும் என்று ராமன் ஆசைப்பட்டாராம். ஜட்டாயுவுக்கு பகவான் மோட்சத்தையே கொடுத்தார். இந்த ஊர் பேர் இருக்கே திருப்புட்குழி என்று பெயர் இருக்கிறதோ இல்லையோ, புல் என்றால் பறவை என்று பொருள், அதாவது ஜட்டாயு. குழி என்றால் அவருக்கு சம்ஸ்காரம் செய்வதற்காக இந்த இடத்துல குழி தோன்றி அதிலிருந்து பகவான் இந்த சிதையை மூட்டி அவரை எரித்தான் அல்லவா. அப்ப திருப்புல், இந்த பறவை சாதாரண பறவை கிடையாது, ரொம்ப உயர்ந்த பறவை. பகவானுடைய கைங்கரியத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த பறவை அல்லவா. விசித்ரா தேக சம்பத்திகி ஈஸ்வராய நிவேதித்தும் என்று புராணம் சொல்லுகிறது. இந்த உடலை பகவான் படைத்ததே, நமக்கு கொடுத்ததே அவனுக்காக பயன்படுத்துவதற்காக. ஆனா நாம் என்ன நினைத்து கொண்டோம், நம்முடைய ஆனந்தத்துக்காக உடம்பு கிடைச்சிருக்கு, நான் நல்லதா பார்க்கணும், நல்லதா முகரணும், அழகா நல்ல சுவையான பொருள்களை சாப்பிடணும், என்னென்னமோ காட்சிகள் எல்லாம் பார்க்கணும், இதற்காக உடம்பு இருக்குன்னு நினைச்சுக்கிறோம்.
உடல் இருப்பது பகவானுக்கு அர்ப்பணிப்பதற்காக. உயிரை வைத்துக்கொண்டு அர்ப்பணித்தாலும் கைங்கரியம்தான், உயிரையே விட்டு செய்தாலும் பெரிய கைங்கரியம்தான். அப்படி உயிரையே கொடுத்து உடலை பகவானுக்காக சமர்ப்பித்தவர் ஜட்டாயு. அதனால திருப்புல்குழி, உயர்ந்த ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் செய்த குழியை இங்கு இருக்கிறபடியால் திருப்புட்குழி திருப்புட்குழி என்று ஏற்பட்டது. ஏன் அப்படின்னால் பகவான் இந்த இடத்துல சம்ஸ்காரம் செய்தார் இல்லையே சுவாமி. மகாராஷ்டிரத்துல தாக்கேத்துன்னு ஒரு இடம் இருக்கு. பஞ்சவட்டி இருக்கதே மகாராஷ்டிரம் தானே. மகாராஷ்டிரத்துல பஞ்சவட்டியிலிருந்து தெற்கே ஒரு சில 100 மைல் தூரம் வந்தோம்னால் அங்க தாக்கேத் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்குதான் ஜட்டாயு மோட்சம் நடந்தது என்று தெரிவிக்கிறார்கள். பல அறிஞர்களும் ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அங்கதானே நடந்தது, இங்கு நடந்திருக்க முடியாதே நமக்கு தோணும். இங்கு மட்டுமா, கீழே சோழ நாட்டு திருத்தலங்களில் புள்ளம்பூதங்குடின்னு ஒரு திவ்ய சேவித்தோமா. புல் பறவை, அழகான, பூதம் உடல், பறவையினுடைய அழகான உடல். அவர் மரணமே அடைந்து விட்டார். அப்புறம் என்ன அழகான உடல்னா, பகவான் கைங்கரியத்தில் நீக்கப்பட்ட உடல் அல்லவா. அப்ப அழகுதானே. பற்ற பயன் உண்டாக்கப்பட்ட பயனை அந்த உடல் அடைந்து விட்டது. நமக்கிட்ட தான் உடல் இருக்கு. இந்த உடலை என்னைக்கு பகவானுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப நம்முடைய உடல் அழகான உடல் கிடையாது. ஜட்டாயுனுடைய உடல் உயிர் அற்றதாக இருந்தாலும் அழகான உடல். அப்ப புள்ளம்பூதங்குடியில மோட்சம் கொடுத்தான் பகவான் கதை கேள்விப்படுறோம், திருப்புட்குழியில கொடுத்தான்னு கேள்விப்படுறோம், இல்ல தாக்கேத்த நடந்ததுன்னு கேள்விப்படுறோம். என்னால் எல்லாமே உண்மைதான். தாக்கேத்துல ராமாயண காலத்துல கொடுத்திருக்கலாம். அதற்கு பின்னால் இதை நாம் நினைவில் கொள்வதற்காக ஆங்காங்கு பக்தர்களுக்கு அதே சரித்திரத்தை திரும்பவும் பகவான் காட்டி இருக்கலாமே. புள்ளம்பூதங்குடியில ஒரு ரிஷிக்கு காட்டினார், இந்த இடத்துல ஒரு பக்தனுக்காக காட்டினார். அப்படி ஒரே சரித்திரத்தை பல இடங்களிலே பகவான் காட்டி இருக்கலாம். பின்னானார் வணங்கும் சோதின்னு ஆழ்வார் பாடுகிறார். அர்ச்சாவதாரம் என்பதே விபவாவதாரத்தினுடைய ஒரு நீட்சி. ராமன், கண்ணன், வராகன் இவர்களுடைய விக்கிரகங்களைத்தானே ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். அப்ப ராமன் அன்று செய்தது தாக்கேத்தில் இருக்கலாம். அதன் நினைவாக புள்ளம்பூதங்குடி, திருப்புட்குழி என்கிற ஸ்தலங்களில் அதே திருக்கோலத்தில் அதே சரித்திரத்தோடு பகவான் காட்சி அளிக்கிறார். அதுதான் இந்த ஊருக்கான புராணம். பகவான் ஜட்டாயு பண்ண கைங்கரியத்தை பார்த்து வியந்து போய் மோட்சத்தையே கொடுத்தார். இவர் மனுஷனாட்டம் வேஷம் போட்டுக்கொண்டு திரிந்து கொண்டிருந்தார். மனுஷனால மோட்சம் கொடுக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. ஆனா அவர் செய்த காரியத்தை பார்த்து நன்றி உணர்வு பீரிட்டு கொண்டு வந்தது. இவருக்கு என்னால வேற என்ன செய்ய முடியும்? மோட்சத்தையே கொடுக்கிறேன். யாகதெரி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜ்ஞாதா கச்சலோகான் அமுத்தமான் கிருதராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ச மயாவ்ரஜ. நானே உனக்கு ஈமைச் சடங்குகளை செய்கிறேன். என்னுடைய ஆணை யாரும் கேள்வி கேட்க முடியாது. கச்சலோகான் அனுத்தமான், நிகரற்ற உலகமான வைகுந்தத்தை நீர் உடனடியாக அடைவீராக என்று ராமனே அவருக்கு ஆணை பிறப்பித்து மோட்சத்தை கொடுத்தார். அப்ப ராமன் மனுஷன் வாழ்நாள் முழுவதும் காட்டிக் கொண்டிருந்தாலும் இந்த ஒரு இடத்தில் மட்டும் தான் பரம்பொருள் என்பதை காட்டினார். அந்த மோட்சம் கொடுத்து அவருக்கு சடங்குகள் செய்யணுமே. லக்ஷ்மணனை பார்த்து ஆணையிடுகிறார். சௌமித்ரே ஹர காஷ்டானி நிர்மதிஷ்யாமி பாவகம் கிருத்தராஜம் திதக்ஷாமி மத்கிருதே நிதனம் கதம். எனக்காக உயிரை விட்டிருக்கார். அவருக்கு ஈமச் சடங்குகளை நான் தான் செய்ய வேண்டும். லக்ஷ்மணா, விறகு கட்டைகளை எடுத்துக்கொண்டு வா, அழகான சிதையை மூட்டி அதில் இவருடைய உடலை நானே எரித்து சம்ஸ்காரம் செய்கிறேன் என்று சொல்லி ராமன் செய்தாராம். ததாஹராமோ தர்மாத்மா ஸ்வபந்துமிவ துக்கிதகான வால்மீகி சொல்றார். தன்னுடைய உறவினனுக்கு சடங்குகள் செய்தால் எவ்வளவு வருத்தமா இருக்குமோ அதை போல ராமன் வருந்தினான்னு தெரிவிக்கிறார். யாரோ ஒரு பறவைக்கு எரிச்சா யாருக்கான துக்கம் வருமா? ஆனா ராமன் ஜட்டாயுவை தன்னுடைய தந்தையாகவே பார்த்தார். தந்தைக்கு செய்ய முடியாததை இவருக்காவது செய்வோம் என்று மிகுந்த வருத்தத்தோடு ஜட்டாயுவை எரித்தாராம். அந்த சம்ஸ்காரத்தை செய்த க்ஷேத்திரம்தான் திருப்புட்குழி என்கிற அழகான க்ஷேத்திரம். இனி இந்த பெருமான் விஜயராகவன் திருநாமம். பெருமானுடைய ஆஸ்தானம், அவருடைய சம்ஸ்தானம் அனைத்தையும் அடுத்த பகுதிகளிலே நாம் பார்ப்போம்.